இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் தனிமை அப்படிங்கிற ஒரு தொடரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு பாதகமான சூழ்நிலை வரும்போது அதனால் வரக்கூடிய தனிமை, அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ரீஜனல் ஃபோக்கஸ் தமிழ்நாட்டை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து சாட்சிகளையும் பாடலையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். பாதகமான சூழ்நிலை அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? வயசாகிறத நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை, ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் வருது, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது நம்ம உறவுகளில் ஒரு பிரிவுகள் வர்றது, இது எல்லாமே ஒரு பாதகமான சூழ்நிலையாக தான் இருக்குது. அதுவும் பொதுவாக இந்த வயசானவங்க இருக்கிறது இருக்கு இல்லையா, அதனால் வரக்கூடிய தனிமை கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இந்த வயசானவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்க கூட அவங்க பிள்ளைகள் இருப்பது இல்லை, அவங்க தனிமையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது இந்தியாவை பொறுத்த அளவில் 60லிருந்து 70 வயசு வரைக்கும் எத்தனை சதவீதம்னா ஒரு 4% பேர் இருக்காங்க. அதை இது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 7% பேர் தனிமையில் இருக்காங்க. அதாவது 60லிருந்து 70% வயசானவங்க இருக்காங்க, அவங்க இந்த தனிமையால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி வயசான காலத்தில் தனிமை வரும்போது அது மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த இடத்துல தான் தேவ பிரசன்னம் அவசியமாகுது. தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கும்போது இப்படிப்பட்ட தனிமையோ வேற எந்த பாதிப்புகளுமே உங்களை அணுகாது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சென்னையை சேர்ந்த பாஸ்டர் விக்டர் ஸ்டீஃபன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய ஊழியத்தில் இவங்க மன அழுத்தத்தை சந்திச்சிருக்காங்க. தேவனுடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த வேளையில் இவங்க தனிமையை சந்திச்சிருக்காங்க. வாங்க அவங்கள சந்தித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம், எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்டர் ஸ்டீஃபன் எப்பொழுதும் தேவனுக்கு சேவை செய்யவும் தேவனின் அன்பை பிறர் அறியவும் விரும்பினார். என்னுடைய நண்பர் மூலம் அறிமுகமாகி சென்னைக்கு வந்து அவரோட ஒரு சபையில் நான் தங்கி இருந்து அந்த சபையில் இருக்கிற ஒரு பாத்ரூம்னு சொன்னால் ஒரு சின்ன இடம், யாரும் பயன்படுத்தாமல் ஒரு புக்கு போட்டிருந்த ஒரு இடம், அதை ஒதுங்க வச்சு அதில் என் துணிமணியெல்லாம் வச்சுட்டு வெள்ளி வாக்கத்திலேருந்து டெய்லி காலையில் சாயந்தரம் இல்லைன்னா பகலெல்லாம் நான் குளத்தூர் பகுதிக்கு வந்து ஒவ்வொரு வீடுகளை ஒவ்வொரு ஜனங்களை நான் சந்திப்பேன். வில்லிவாக்கத்தில் இருந்து கொளத்தூர் பகுதிக்கு இண்டிபெண்டன்ட் ஊழியம் செய்வதற்காக தினமும் சைக்கிளில் வந்து சென்றார் விக்டர் ஸ்டீஃபன். அப்படி நான் சென்னைக்கு வந்து ஊழியம் செய்கிற ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் கிருபையில் எனக்கு பேச்சுலராக இருக்கும் போது ஒரு சபையை கொடுத்து ஒரு 32 பேர் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன் தந்தையின் வேண்டுகோளின்படி ஷைனியை திருமணம் செய்து கொண்டார் விக்டர் ஸ்டீஃபன். நாங்கள் மறுபடி குடும்பத்தோடு சென்னைக்கு வந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஒரே மாதத்தில், அதை எப்படி சொல்லணும்னு சொன்னால், சபை காலியாகி நாங்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டை எங்களை காலி பண்ண சொல்லி, அது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காலகட்டம். ஊழியத்துக்கு வந்து கடுமையான வறட்சி, கடுமையான பொருளாதார நெருக்கம், ஒரு 6 மாதம் எனக்கு வந்தது. அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வருஷத்தில் என் மனைவி கன்சீவாக இருந்தாங்க. அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க பிரசவத்துக்காக. போன அந்த மாதத்துலேயும், டெலிவரிக்கு போன மாதத்துலேயும் குழந்தை இறந்து தான் பிறந்தது. ஒன்று பையன் இறந்துட்டாங்க, 2வது ஒய்ஃபும் ஊரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வேலைக்கு போயிடலாம், இல்லை யாருக்கிட்டையாவது போய் நின்றுடலாம்,
இப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணுமா? ஏன்னா சென்னையில் வந்து சபைக்கு சொந்த இடம் வாங்குறது கஷ்டம். அப்படி 6 மாதம் சபையை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீட்டை இழந்து, யார்கிட்டையோ போய் கேட்டோம், யாரும் சபைக்கு எங்களுக்கு இடம் கொடுக்கல. இப்படி எல்லாத்தையும் இழந்து நான் திரும்பி போயிடுவோம், இன்னும் நமக்கு சென்னையில் எந்த வழி இல்லை, எங்கேயாவது வேறு ஸ்தாபனத்தில் ஊர்லேயாவது போய் நம்ம வேலை செஞ்சு ஊழியம் செய்யணும்னு சொல்லும்போது தான் எரேமியா 12:5 ஆண்டவர் என்கிட்ட திட்டமாக பேசினார். நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னால் ஓட முடியலைன்னா குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்? சமாதானமுள்ள தேசத்தை தேடி நீ வந்திருக்கிறியே, யோர்தான் பிரவாத்து வரும்போது நீ என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் திட்டமாக பேசினார். அவர் பேசி ஒரே ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு அருமையான ஒரு ஆலயம் கட்டி, எப்படி ஒரு பைபிள் கூட கொண்டு போக வேண்டாம், சேரு, ஒரு ஊழியத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படி ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த தனிமையிலிருந்து என்னை கர்த்தர் அந்த 6 மாதம் கழித்து என்னை தூக்கி எடுத்து வந்தார். தனிமை சிறையில் இருந்து விடுதலை பெற தேவனின் வார்த்தை மிகுந்த உந்துதலாக இருந்தது என்கிறார் விக்டர். அந்த 6 மாதத்தில் நான் திரும்பி போகணும்னு சொல்லும்போது என்னை தைரியப்படுத்தினது ஆண்டோடைய வசனம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ரோமரில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ரோமர் 12:12 உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்கன்னு சொன்னது போல் நாங்கள் 2 பேரும் எங்களை பலப்படுத்தி தெய்வ வசனத்தில் தான் திரும்ப அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்து இன்றைக்கி 15 வருஷம் ஆகுது. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. 3 ஆராதனையை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இன்றைக்கு வர நாங்கள் அந்த இடத்த விட்டு கடந்து வருவதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் என்னுடைய குடும்பமும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து, ஆண்டவர் அதே நேரத்தில் என் மகன் இறந்த நேரத்தில் கூட மறுபடியும் ஆண்டவர் உனக்கு பிள்ளைகளை தருவேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகனையும் ஒரு அருமையான மகளையும் கொடுத்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டி வருகிறாரு, இதை ஆசீர்வதித்து வருகிறாரு. நன்றி பாஸ்டர் விக்டர் ஸ்டீஃபன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும் தேவனுடைய அன்பை நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டீங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத மாதிரி தேவனுக்காக ஊழியம் செய்கிற அந்த பாஸ்டர்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்யணும். அவங்களுக்கும் சவால்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். பொதுவாக நமக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம பாஸ்டர்கிட்ட போய், ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்கள் பாஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நாங்கள் உங்கள் பாஸ்டர்களுக்காக ஜெபிப்போம். நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே ஒரு உதவி நமக்கு தேவைப்படுது. அதுவும் குறிப்பாக தேவனுடைய வல்லமை, பிரசன்னம் நமக்கு எப்போவுமே தேவைப்படுது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். இந்த தாவீது ஒரு ராஜாக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். உதவி செய்ய வேண்டிய ராஜாவே தாவீதை கொல்லும்படியாக பின்தொடர்ந்து வர்றதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையில் தாவீது தன்னுடைய சுபாவத்தையே இழந்துட்டார். யாரையுமே நம்பணும் அப்படின்னு அவருக்கு தெரியலை. எல்லாருமே அவரை நிராகரிக்கிறாங்க. யாரை நம்ப அது கூட அவருக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் அவருக்கு எதிரியா ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. உங்களுக்காக அந்த வசனங்களை வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 4-7 வசனங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன் ஒரு பாதகமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த வசனங்கள் மூலமா நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுவும் எப்படி கூப்பிடணும் தெரியுமா? எந்த சந்தேகமும் இல்லாமல், பயப்படாமல், வெட்கப்படாமல்
அவர் மேல நம்பிக்கையோட நீங்க கூப்பிடணும். 2வது விஷயம், தேவன் கேட்கிறார். நீங்க கூப்பிடும்போது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதாவது உங்களுடைய அழைப்பு வீணா போகாது, அதாவது உங்களுடைய அழைப்பு மிஸ்டு கால் ஆகாது, பதில் தராமல் போகாது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி போகவே போகாது. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் அதை கேட்கிறார். 3வது, அவர் தன்னுடைய வல்லமையின்படி உங்களுடைய அழைப்பிற்கு பதில் தருகிறார். முதலாவது, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவர் அதை கேட்கிறார். 3வது, அதற்கு நமக்கு பதில் தருகிறார். அதாவது நீங்கள் ஜெபத்தில் கேட்கும்போது எனக்கு இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அவருடைய வல்லமையின்படி, அவருடைய ஞானத்தின்படி நமக்கு பதில் தருகிறார். அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூதர்கள் சுற்றி இருந்தார்கள் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அந்த தேவ பிரசன்னம் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம இந்த தனிமையை உணர மாட்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கும்போது அது உங்களை பாதிக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்க்கலாம். अपने दिल की भाषा में प्रवचन की शक्ति का अनुभव करें। एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं। आप अकेले नहीं हैं। जी हाँ, अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा Presidente Maria Deodamba con sopra iniziano io ci spiegano kata आशीष देता है, बड़ी बरकत देता है और इटू थगी से बोला आपने ओवरकम करू पारो। CBN के साथ हर घर तक प्रवचन पहुंचाने के इस प्रयास में आज ही एक नई जिंदगी परिवार में जुड़ें। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது ரீஜனல் ஃபோக்கஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலிருந்து சாட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தனிமை தொடரில் பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது வரக்கூடிய தனிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். வில்லியம் கிருபாகரன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க வீட்டில் போராட்டங்களையும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் இவங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அங்கேயும் இவங்க தனிமையை சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க தாயாருடைய ஜெபம் இவங்களை அந்த தனிமையிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு. இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்காங்க. வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். வில்லியம் கிருபாகரனின் குழந்தை பருவம் அமைதி, அன்பு இல்லாத தனிமை நிறைந்த சூழலில் கழிந்தது. எங்க அப்பா ஆண்டவரை அறியாத ஒரு அவிசுவாசியா இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா நல்ல ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தாங்க. எங்க அப்பாட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு. சிகரெட் குடிப்பாங்க. ஸோ 7 வயசு 8 வயசுலேயே நானும் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக எங்கள் அப்பா குடிப்பழக்கம் ஆரம்பித்தாங்க. அப்போது எங்கள் வீடே ஒரு நரகமாக மாறிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றதை நிறுத்திட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வர்றதை நிறுத்திட்டாங்க. உடைந்து போன இந்த குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தை படிப்படியாக தனிமையை உணரத் தொடங்கியது. இந்த குடும்பம் அவனுக்கு சொந்தமானது என்ற உணர்வையோ பாதுகாப்பு உணர்வையோ வழங்கவில்லை. உண்மையிலே நாங்கள் எல்லாருமே ஒரு ரிஜெக்ஷன், புறக்கணிப்பை ஃபீல் பண்ணோம். எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. ஒரு தனிமையின் உணர்வு என்னை எப்போவுமே வாட்டிட்டு இருந்துச்சு. ஸோ அதை போக்குறதுக்காக நான் சில நண்பர்களை தெரிந்து கொண்டு அவங்களோட நான் சேர்ந்தேன். தனிமையில் இருந்து தப்பிக்க வில்லியம் தவறான சகவாசத்தை தேர்ந்தெடுத்து சமூக அடிப்படையில் அரசியலில் ஈடுபட்டார். ஒரு நாள் அவர் கல்லூரியை தவிர்த்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருக்கு வலிப்பு நோய் இருந்ததால் அவரது தாயார் கவலையுற்றார். தொடர்ந்து அவருக்காக ஜெபம் செய்தார். ஆனால் ஜெபித்து கொண்டேன். ஆண்டவர் இறங்கினார். அங்கு வைத்து ஒன்றும் அந்த மாதிரி நடக்கவில்லை. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு போராடி 8 நாளில் என்னை ஜாமீனில் எடுத்தாங்க. ஆனால் அந்த 8 நாளும் நான் எவ்வளோ கண்ணீர் வடித்தேன். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது? ஏன்னா ஜெயிலையும் அதே தனிமை தான் எனக்குள்ளாக இருந்துச்சு. பிரார்த்தனை காரணமாக வில்லியம் கிருபாகரன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவரது பழைய பழக்கங்கள் அவரை விட்டு விலகவில்லை.
ஒவ்வொரு இரவும் அவரது தாயார் கண்ணீர் வடித்தார். ஒவ்வொரு நாளும் தனிமையின் கோபம் வில்லியமின் இதயத்தை நிரப்பிக்கொண்டே இருந்தன. ஆனால் 19 வயதில் ஒரு கூட்டத்தில் பகிரப்பட்ட ஒரு செய்தி அவரது இதயத்தை தொட்டது. வீட்லையும் நிம்மதி இல்லை, எனக்கும் நிம்மதி இல்லை. எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1989ஆம் ஆண்டு நவம்பர் 29, அது ஒரு புதன்கிழமை, அன்னைக்கு மனசில் அவ்வளோ ஒரு வெறுமை. அப்போ நான் யோசித்தேன், இப்படியே உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஏன் ஆலயத்துக்கு போனால் என்ன, அந்த ஒரு எண்ணம். சரின்னு ஆலயத்தில் போனேன். அவன் வந்து முழங்கால் போட்டு ஜெபித்த போது கதறினான். தன்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து அவன் ஆண்டவரிடத்துல முற்றிலுமாக மனம் திரும்பி விட்டான். கண்ணீரோடு என்னிடத்துல மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் ஆபத்தில் இருக்கும்போது உம்மை நோக்கி கூப்பிடுறேன், நீங்கள் கையை நீட்டி என்னை தூக்கி விடுறீங்க. ஆனால் நான் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போனோன்னா உங்களுடைய கையை விட்டுறேன். ஆனால் இந்த தடவை நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க. நான் உம்மை கையை பிடிக்கிறது இல்லை, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க. நான் வேண்டான்னு உதறினாலும் என்னை விடாதீங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதுமானவன், நான் உன்னுடைய ஆத்தும நேசர், உனக்கு தேவையான அன்பை நான் தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. தேவன் வில்லியமின் இதயத்தில் உள்ள தனிமையை தனது அன்பால் நிரப்பினார். அவரது சூழ்நிலைகளையும் மாற்றினார். என்னுடைய எதிரிகள் என் நண்பர்களாக மாறினாங்க. என்னை வெறுத்தவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க. என் சூழ்நிலை மாறிச்சு. ஆனால் அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு ஏக்கம் எனக்குள்ளே எப்போவுமே உண்டு. நான் அடிக்கடி தனியாக உட்காந்து அழுவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இப்போ நீங்கள் என் பாவத்திலேருந்து என்னை விடுவிச்சிட்டீங்க, ஆனால் இந்த ஏக்கம் இருக்குதே. ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6:18 மூலமாக பேசினார். நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நீ எனக்கு குமாரனாக இருப்பாய். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி வந்துச்சு. நான் யாரை வெறுத்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தனோ அந்த தாயை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க ஜெபத்தினாலையும் கண்ணீர்னாலையும் தான் நான் இப்படி இருக்கிறேன். தேவன் அவரது வீட்டிற்குள் அமைதியை கொண்டு வந்து அன்பினால் நிரப்பினார். உண்மையிலே ஒரு நரகமாக இருந்த குடும்பம் இப்போ ஒரு குட்டி பரலோகமாக மாறிச்சு. என் பாவ பழக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிச்சாரு. அப்போ நான் யோசித்தேன், கண்ணீரில் இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக மாறி இருக்கு. வில்லியம் தனிமையில் இருந்து விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல் ஒரு புதிய வாழ்க்கையையும் பெற்றார். இன்று அவர் சென்னையில் சேவை செய்கிறார். தனிமை மற்றும் விரக்தியில் இருப்பவர்களுக்கு இவர் ஆதரவாக இருக்கிறார். நன்றி வில்லியம் சார். உங்க தாயாருடைய ஜெபத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பார்த்துருக்கீங்க. தேவனுடைய அன்பை நீங்க தெரிந்து கொண்டீங்க. ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள், சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள், மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்து சாட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனிமை தொடரில் பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது அதனால் வரக்கூடிய தனிமையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு. நம்ம தனியாக இல்லை, அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்கள் கூடவே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்போதும் எங்கள் வாழ்க்கையில் வர பாதகமான சூழ்நிலைகளால் தனிமையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்கள மனசளவில் பலப்படுத்த நீங்கள் பலப்படுத்தி மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க மனசில் இருக்கக்கூடிய சோர்வுகள், அழுத்தங்கள், வேதனைகள், காயங்கள் எல்லாத்தையும் நீக்குங்கப்பா. அவங்க வாழ்க்கை இருக்கிற தீமையையும் கூட நன்மையாக மாற பண்ணுங்கப்பா. அப்பா, அவங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா.
அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனாங்களோ அதை எல்லாத்தையும் 2 மடங்கு தந்து அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இழந்து போன ஆரோக்கியத்தை தாங்க, பிரிந்து போன உறவுகள் மறுபடி இணையட்டும் அப்பா. எல்லா நஷ்டங்களும் மாறட்டும், எல்லா தோல்விகளும் மாறட்டும். அவங்க செய்கிற வேலைகளில், படிப்புகளில் நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் இருக்கட்டும் அப்பா. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. சகோதர அன்பு அதிகமாகட்டும் அப்பா. உங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதற்கு பதில் தருகிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி அவர் பதில் தரும்போது அதை ஏற்று நடக்க உங்களுடைய மனதை நீங்க தயாரா வச்சுக்கோங்க. இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நம்ம ருசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் சரி, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதில் தருகிறார். அவருடைய நல்ல நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி தருகிறார். இன்னும் சொல்ல போனா தீமையிலிருந்தும் கூட நன்மையை நமக்கு தருகிறார். அந்த நல்ல தேவனை நம்ம உறுதியா பிடிச்சுக்கிடணும். நம்முடைய கஷ்டமான நேரத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தனிமையில இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்னா தேவனை துதித்து ஆராதனை செய்வதுதான். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நீர் வாரும் அப்படிங்கிற ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். நம்ம மனசையும் நம்ம வாழ்க்கையையும் நம்ம தயார்படுத்துவோம். நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனசுல நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். அப்போ அந்த தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. நீ வாரும்